வணக்கம் நண்பர்களே. கம்ப்யூட்டர், மொபைல் போனு நாள் முழுக்க ஸ்கிரீனை பார்த்து உங்க கண்கள் சோர்வா இருக்கா? கண் பார்வை மங்குவது போலவும் கண்கள் வறண்டு போவது போலவும் உணர்கிறீர்களா? நீங்க மட்டும் தனியா இல்ல. இன்னைக்கு பலரும் இந்த பிரச்சனையால அவதிப்படுறாங்க. ஆனா இதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான மறக்கப்பட்ட ரகசிய செய்முறை. தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் போதும், உங்க கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் மாயமா மறைஞ்சிடும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கைய மாற்றப்போற ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம பாட்டி தாத்தா காலத்துல அவங்களுக்கு கண்ணாடி போட்டவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்களுக்கு எப்படி அவ்வளவு தெளிவான பார்வை இருந்துச்சுன்னு நீங்க எப்படாயினா யோசிச்சதுண்டா? அவங்க ரசாயனங்கள் கலந்த மருந்துகளை நம்பி இருக்கல. அவங்க இயற்கைய நம்புனாங்க. நம்ம சமையலறையில இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சே பல பெரிய நோய்களை குணப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைத்தியம் தான் இது. இது ஆயுர்வேதத்துல பல நூற்றாண்டுகளா கண் ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. காலப்போக்குல நாம இந்த மாதிரி எளிய ஆனா சக்தி வாய்ந்த விஷயங்களை மறந்துட்டோம். இப்போ அந்த இழந்த புதையலை மீண்டும் கண்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த செய்முறையோட பின்னணி மற்றும் அதன் அறிவியல் உண்மைகளை நாம இப்ப ஆழமா பார்க்கலாம். இந்த அற்புத செய்முறையோட முதல் மற்றும் மிக முக்கியமான மூலப்பொருள் நெல்லிக்காய். ஆம், நம்ம ஊர்ல சுலபமா கிடைக்கிற அதே நெல்லிக்காய் தான். இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் ஏராளம். குறிப்பா கண்ணாரோக்கியத்துக்கு இது ஒரு வரம்னு சொல்லலாம். நெல்லிக்காயில ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்கு. இந்த வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம கண்களை ஃப்ரீ ரெட்டிகல்ஸ் என்கிற தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளிடம் இருந்து பாதுகாக்குது. இந்த ஃப்ரீ ரெட்டிகல்ஸ் தான் கண்புரை மற்றும் வயது தொடர்பான பார்வை குறைபாடுகளுக்கு முக்கிய காரணம். நெல்லிக்காய் கண்களில் உள்ள இரத்த நாளங்களை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இதனால கண்களில் உள்ள விழித்திரை ஆரோக்கியமாக இருக்கும். இது கண்களில் உள்ள அழுத்தத்தை குறைத்து கண் நரம்புகளை பாதுகாக்கிறது. அதனால நம்ம செய்முறையில நெல்லிக்காய் ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவாக இருக்கு. காய்ந்த நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் பொடி இந்த செய்முறைக்கு மிகச் சிறந்தது. அடுத்ததா நம்ம பார்க்க போற மூலப்பொருள் பாதாம் பருப்பு. இது மூளைக்கு மட்டும் நல்லதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, பாதாம் பருப்பு கண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலன். இதுல வைட்டமின் இ சத்து அதிக அளவுல இருக்கு. வைட்டமின் இ வைட்டமின் சி போலவே ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது வயது முதிர்வால் ஏற்படும் மாகுலர் டிஜெனரேஷன் என்கிற விழித்திரை சிதைவு நோயின் அபாயத்தை குறைப்பதாக பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. இந்த நோய் படிப்படியாக பார்வையை மங்கச் செய்து நிரந்தர பார்வை இழப்புக்கு வழிவகுக்கும். பாதாம் பருப்பில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படும் வறட்சியை குறைத்து கண்ணீரின் தரத்தை மேம்படுத்துகிறது. கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் அதிகம் பயன்படுத்துபவர்களுக்கு ஏற்படும் டிஜிட்டல் கண் சோர்வு பிரச்சனைக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாகும். இது கண் தசைகளை வலுப்படுத்தி பார்வை திறனை கூர்மையாக்குகிறது. அதனால தினமும் சிறிதளவு பாதாம் சாப்பிடுவது உங்கள் கண்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு பெரிய உதவியாகும். நம்ம செய்முறையின் மூன்றாவது சக்தி வாய்ந்த பொருள் சோம்பு. இதை நாம பொதுவாக ஜீரணத்துக்காகவும் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் பயன்படுத்துவோம். ஆனா சோம்பில் மறைந்திருக்கும் கண் ஆரோக்கிய ரகசியங்கள் பலருக்கு தெரிவதில்லை. சோம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவை கண் அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. குறிப்பாக கிளௌகோமா எனப்படும் கண் அழுத்த நோய் வராமல் தடுக்க இது உதவும். சோம்பை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரால் கண்களை கழுவும் பழக்கம் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இது கண்களில் உள்ள எரிச்சல், சிவந்து போதல் மற்றும் அழற்சியை குறைக்கும். சோம்பில் உள்ள சில தனித்துவமான கூறுகள் கண்புரை உருவாகும் வேகத்தை குறைப்பதாகவும் நம்பப்படுகிறது. இது கண்களுக்கு குளிர்ச்சியை அளித்து கண் சோர்வை போக்கி புத்துணர்ச்சியுடன் உணர வைக்கும். இதன் நுட்பமான நறுமணம் மற்றும் மருத்துவ குணங்கள் இந்த கலவையை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது. ஜீரண சக்தியை மேம்படுத்துவதன் மூலம் உடல் ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்ச உதவுகிறது. இது மறைமுகமாக கண் ஆரோக்கியத்திற்கும் நன்மை அளிக்கிறது. இறுதியாக இந்த கலவையின் சுவையை மேம்படுத்தவும் கூடுதல் மருத்துவ குணங்களை சேர்க்கவும் நாம பயன்படுத்தப் போவது கற்கண்டு. இது சாதாரண வெள்ள சர்க்கரை அல்ல.
இது பனங்கற்கண்டு அல்லது சுத்திகரிக்கப்படாத சர்க்கரை படிகங்கள். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆயுர்வேதத்தில் இது பல மருந்துகளில் ஒரு துணைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கற்கண்டு தொண்டை வலி மற்றும் இருமலுக்கு ஒரு சிறந்த நிவாரணி என்பது நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் இது கண்களுக்கும் நன்மை பயக்கும். இது உடலில் உள்ள பித்தத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. உடல் சூடு அதிகரிப்பது கூட கண்ணெரிச்சல் மற்றும் வறட்சிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். கற்கண்டு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மெதுவாகவே அதிகரிக்கும். வெள்ளை சர்க்கரையை போலல்லாமல். மேலும் இது இந்த கலவையில் உள்ள மற்ற பொருட்களின் மருத்துவ குணங்களை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. இதன் இனிப்பு சுவை இந்த மருந்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஒரு டானிக்காக மாற்றுகிறது. ஆக இது வெறும் சுவையூட்டி மட்டுமல்ல, ஒரு மருத்துவ பொருளும் கூட. இப்போ இந்த 4 அற்புதமான பொருட்களை வைத்து அந்த சக்தி வாய்ந்த பொடியை எப்படி தயாரிப்பதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: காய்ந்த நெல்லிக்காய் பொடி 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், சோம்பு 100 கிராம் மற்றும் கற்கண்டு 100 கிராம். எல்லா பொருட்களையும் சம அளவில் எடுத்துக்கொள்வது முக்கியம். முதலில் பாதாம் பருப்பு, சோம்பு மற்றும் கற்கண்டு ஆகியவற்றை தனித்தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நன்கு மென்மையான பொடியாக அரைத்துக் கொள்ள வேண்டும். பாதாம் பருப்பை அரைக்கும்போது மிக்ஸியை விட்டுவிட்டு இயக்கவும், இல்லையெனில் அதிலிருந்து எண்ணெய் பிரிந்துவிடும். கற்கண்டை அரைப்பதற்கு முன் அதை ஒரு சிறிய கல்லால் லேசாக உடைத்துக் கொள்வது நல்லது. சோம்பை லேசாக வறுத்து அரைத்தால் அதன் மணம் இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் அது கட்டாயமில்லை. இந்த பொடிகளை தனித்தனியாக அரைத்த பிறகு அவற்றை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒன்றாக கொட்ட வேண்டும். நீங்கள் தனித்தனியாக அரைத்த பொடிகளை எல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிய பிறகு அதனுடன் 100 கிராம் நெல்லிக்காய் பொடியையும் சேர்க்க வேண்டும். நெல்லிக்காய் பொடி கடைகளில் எளிதாக கிடைக்கும். அல்லது நீங்கள் விரும்பினால் காய்ந்த நெல்லிக்காயை வாங்கி வீட்டிலேயே அரைத்துக் கொள்ளலாம். இப்போது இந்த 4 பொடிகளையும் ஒரு ஸ்பூன் வைத்து நன்கு கலக்க வேண்டும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் எல்லா பொடிகளும் ஒன்றுடன் ஒன்று சமமாக கலந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த கலவையின் நறுமணமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். நெல்லிக்காயின் புளிப்பு, பாதாமின் மணம், சோம்பின் காத்து, கற்கண்டின் இனிப்பு என அனைத்தும் சேர்ந்து ஒரு அற்புதமான கலவையாக இது இருக்கும். இதை நன்கு கலந்த பிறகு ஒரு காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைக்கவும். பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்ப்பது நல்லது, ஏனெனில் கண்ணாடி பாட்டிலில் வைத்தால் அதன் தரம் மற்றும் மருத்துவ குணம் நாள் கெடாமல் இருக்கும். இந்த அற்புத பொடியை எப்படி எப்போது சாப்பிட வேண்டும் என்பது மிக முக்கியம். தினமும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் ஒரு ஸ்பூன், அதாவது பெரிப்பு 10 கிராம் இந்த பொடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலுடன் கலந்து குடிப்பது மிகவும் சிறந்தது. பால் குடிக்காதவர்கள் அல்லது பால் ஒவ்வாமை உள்ளவர்கள் இதை வெதுவெதுப்பான தண்ணீருடன் கலந்து சாப்பிடலாம். பாலுடன் கலந்து குடிக்கும்போது பாலில் உள்ள கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கும். மேலும் பாதாமில் உள்ள வைட்டமின் இ கொழுப்பில் கரையக்கூடியது. அதனால் பாலுடன் சேரும்போது அதை உடல் எளிதாக உறிஞ்சிக் கொள்ளும். இரவு நேரத்தில் இதை சாப்பிடுவதால் உடலும் மனமும் அமைதி பெறும், நல்ல தூக்கம் வரும். தூக்கத்தின் போது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அந்த நேரத்தில் இந்த கலவையில் உள்ள சத்துக்கள் கண்களில் உள்ள பழுதுகளை சரிசெய்து புத்துயிர் அளிக்கத் தொடங்கும். இந்த கலவை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது அதன் மீதான உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக சக்தி வாய்ந்தது, ஆனால் அவை ஒன்றாக சேரும்போது அவற்றின் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது. இதற்கு சினர்ஜி என்று பெயர். நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி, பாதாமில் உள்ள வைட்டமின் இ ஆகிய 2 சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இணைந்து கண்களை பாதிக்கும் ஃப்ரீ ரெட்டிகல்களை இரட்டிப்பு வேகத்தில் அழிக்கின்றன. சோம்பு கண் அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இதனால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களின் ஒவ்வொரு பகுதிக்கும் எளிதாக சென்றடைகின்றன. கற்கண்டு இந்த கலவையின் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது, மேலும் மற்ற சத்துக்களை உடல் உறிஞ்ச உதவுகிறது. இது வெறும் அறிகுறிகளை மட்டும் சரி செய்வதில்லை, இது பிரச்சனையின் மூல காரணத்திற்கே சென்று உடலை உள்ளிருந்து குணப்படுத்துகிறது. இது ஒரு முழுமையான சிகிச்சை முறையாகும். இந்த மருந்தை எவ்வளவு காலம் சாப்பிட வேண்டும், எப்போது பலன் தெரியும்?
இது பலருக்கும் எழும் ஒரு பொதுவான கேள்வி. இது ஒரு இயற்கை வைத்தியம் என்பதால் இதன் பலன்கள் தெரிய சிறிது காலம் எடுக்கும். இது ஆங்கில மருந்துகளைப் போல உடனடியாக வேலை செய்யாது. ஆனால் இதன் பலன்கள் நிரந்தரமானதாக இருக்கும் மற்றும் பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் இந்த பொடியை தினமும் சாப்பிட்டு வர வேண்டும். முதல் சில வாரங்களிலேயே உங்கள் கண்களில் ஒருவித புத்துணர்ச்சியை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். கண் சோர்வு மற்றும் வறட்சி குறைவதை கவனிக்கலாம். 40 முதல் 60 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தும்போது உங்கள் பார்வையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிலர் கண்ணாடி எண்ணை குறைக்க முடிவதாகவும் கூறுகின்றனர். இதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட ஒரு ஆரோக்கிய சப்ளிமெண்ட் போல தொடர்ந்து சாப்பிடலாம். பொறுமை மற்றும் விடாமுயற்சி ஆகியவை இந்த இயற்கை பயணத்தில் மிக முக்கியமானவை. இந்த செய்முறையை பின்பற்றும் போது சில வாழ்க்கை முறை மாற்றங்களையும் நீங்கள் கடைபிடித்தால் பலன்கள் இரட்டிப்பாகும். முதலாவதாக, உங்கள் உணவு பழக்கம். வைட்டமின் ஏ நிறைந்த கேரட், பப்பாளி, கீரை வகைகள் மற்றும் மீன் போன்றவற்றை உங்கள் உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இவை கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானவை. இரண்டாவதாக, போதுமான தண்ணீர் குடிப்பது. உடல் நீரேற்றத்துடன் இருப்பது கண் வறட்சியை தடுக்க உதவும். தினமும் குறைந்தது 8 முதல் 10 டம்ளர் தண்ணீர் குடியுங்கள். மூன்றாவதாக, போதுமான தூக்கம். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் கண்களுக்கு தேவையான ஓய்வை கொடுத்து அவை புத்துயிர் பெற உதவும். தூக்கமின்மை கண்களுக்கு கீழ்கருவளையம், கண் சோர்வு போன்ற பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த எளிய மாற்றங்கள் நீங்கள் உட்கொள்ளும் இந்த அற்புத பொடியின் செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்கும். டிஜிட்டல் சாதனங்களின் பயன்பாடு இன்று தவிர்க்க முடியாததாகிவிட்டது. ஆனால் அவற்றால் கண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நாம் குறைக்க முடியும். 20-20-20 விதியை பின்பற்றுங்கள். அதாவது, ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் திரையை விட்டு விலகி 20 அடி தூரத்தில் உள்ள ஒரு பொருளை 20 வினாடிகளுக்கு பாருங்கள். இது கண் தசைகளுக்கு நல்ல ஓய்வை கொடுக்கும். உங்கள் கணினித் திரையின் வெளிச்சத்தை அறையின் வெளிச்சத்திற்கு ஏற்றவாறு சரி செய்யுங்கள். எழுத்துருவின் அளவை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஜெத்தி கண்களுக்கு அதிக சிரமம் ஏற்படாது. கணினித் திரையிலிருந்து சரியான தூரத்தில் அமர்ந்து வேலை செய்யுங்கள். மேலும் திரைகளில் இருந்து வரும் நீல ஒளியை தடுக்கும் ப்ளூ லைட் ஃபில்டர் கண்ணாடிகளை அணிவது நல்லது. இந்த சிறிய ஜகர்தைகள் நீண்ட காலத்தில் உங்கள் கண்களை பாதுகாக்க பெரிதும் உதவும். எளிய கண் பயிற்சிகள் செய்வது உங்கள் கண் தசைகளை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும். உங்கள் கண்களை கடிகார திசையிலும் எதிர்கடிகார திசையிலும் மெதுவாக சில முறை சுழற்றுங்கள். பிறகு உங்கள் கண்களை மெதுவாக மேலும் கீழும் இடது வலமாகவும் அசையுங்கள். உங்கள் ஆள்காட்டி விரலை உங்கள் முகத்திற்கு நேராக வைத்து அதை மெதுவாக உங்கள் மூக்கின் அருகே கொண்டு வந்து பின்னர் மெதுவாக தூரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் பார்வை விரலின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக உங்கள் உள்ளங்கைகளை நன்றாக தேய்த்து சூடான பிறகு அதை உங்கள் மூடிய கண்களின் மீது சில நிமிடங்கள் வையுங்கள். இந்த வெப்பம் கண்களுக்கு இதமாகவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவும். இந்த பயிற்சிகளை தினமும் சில நிமிடங்கள் செய்வது உங்கள் பார்வையை கூர்மையாக்கும். இந்த செய்முறை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றதா என்ற கேள்வி எழலாம். ஆம், இது முற்றிலும் இயற்கையானது என்பதால் பொதுவாக 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் இதை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்துக் கொடுக்க வேண்டும். ஒரு அரை ஸ்பூன் அளவு போதுமானது. கர்ப்பிணிப் பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் இதை எடுத்துக்கொள்ளும் முன் தங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது நீங்கள் வேறு மருந்துக்களை எடுத்துக்கொண்டிருந்தாலோ இந்த செய்முறையை தொடங்கும் முன் மருத்துவ ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இதில் கற்கண்டு சேர்ப்பதால் தங்கள் மருத்துவரிடம் அளவை பற்றி கேட்டுக்கொள்வது பாதுகாப்பானது. இந்த பொடியை தயாரிக்கும் போது கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் உள்ளன. நீங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் சுத்தமானதாகவும் தரமானதாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பழைய பூஞ்சை பிடித்த பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். பாதாம் பருப்பை வறுக்க வேண்டாம், பச்சையாகவே பயன்படுத்தவும். பொடிகளை அரைக்கும் மிக்ஸி ஜார் ஈரமாக இல்லாமல் நன்கு காய்ந்து இருக்க வேண்டும். ஈரம் இருந்தால் பொடி விரைவில் கெட்டுவிடும். சேமித்து வைக்கும் கண்ணாடி பாட்டிலும் சுத்தமாகவும் ஈரம் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகும் பாட்டிலை இறுக்கமாக மூட வேண்டும்.
இதை குளிர்சாதன பெட்டியில் வைக்கத் தேவையில்லை. சாதாரண அறை வெப்பநிலையிலேயே 2 முதல் 3 மாதங்கள் வரை கெடாமல் இருக்கும். சிலர் கண்களில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளை கூட அலட்சியம் செய்து விடுகிறார்கள். சும்மா கண் எரியுது, தானா சரியாகிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு தவறான அணுகுமுறை. கண்கள் நமது உடலின் மிக முக்கியமான மற்றும் மென்மையான உறுப்புகளில் ஒன்று. பார்வையில் ஏற்படும் சிறு மாற்றம், தலைவலி, கண் சிவத்தல், நீர் வடிதல் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம். இந்த இயற்கை வைத்தியம் ஒரு துணை சிகிச்சையாகவும் தடுப்பு முறையாகவும் மிகச் சிறப்பாக செயல்படும். ஆனால் இது ஒருபோதும் மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாகாது. உங்கள் கண் ஆரோக்கியத்தை நியமித்தமாக பரிசோதனை செய்து கொள்வது பல கடுமையான நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தடுக்க உதவும். நம்மில் பலர் கண் ஆரோக்கியத்திற்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறோம். விலை உயர்ந்த கண்ணாடிகள், கான்டாக்ட் லென்ஸ்கள், கண் சொட்டு மருந்துகள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஆனால் இந்த எளிய வீட்டில் தயாரிக்கக்கூடிய செய்முறைக்கு ஆகும் செலவு மிகவும் குறைவு. இதில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் நமது சமையலறையில் எளிதில் கிடைக்கக்கூடியவை அல்லது மளிகைக் கடைகளில் குறைந்த விலையில் வாங்கக்கூடியவை. ஒரு முறை தயாரித்தால் இது பல வாரங்களுக்கு வரும். இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் இரசாயனங்கள் இல்லாத பக்க விளைவுகள் அற்ற ஒரு பாதுகாப்பான தீர்வை உங்களுக்கு வழங்குகிறது. இயற்கையோடு இணைந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ இது ஒரு சிறந்த வழியாகும். ஆரோக்கியம் என்பது விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த செய்முறையின் பாரம்பரிய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் ஒரு பாட்டி வைத்தியம் அல்ல, இது பல தலைமுறைகளின் அனுபவம் மற்றும் அறிவின் வெளிப்பாடு. ஆயுர்வேதம் போன்ற நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள் நோயின் அறிகுறிகளை மட்டும் பார்க்காமல் நோயின் மூல காரணத்தை அறிந்து உடலை முழுமையாக குணப்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன. இந்த கலவை வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தி உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. குறிப்பாக இது ஆலோசக பித்தம் எனப்படும் பார்வைக்கு காரணமான பித்தத்தை சமநிலைப்படுத்துகிறது. நமது முன்னோர்களின் அறிவை மதித்து அதை பின்பற்றுவதன் மூலம் நாம் ஆரோக்கியமான மற்றும் நீண்ட ஆயுளை பெற முடியும். இந்த செய்முறை அந்த அறிவின் ஒரு சிறிய துளி மட்டுமே. பலர் கேட்கலாம், இதைவிட எளிதாக கடைகளில் விற்கும் கண் ஆரோக்கியத்திற்கான சப்ளிமெண்ட் மாத்திரைகளை சாப்பிடலாமே என்று. உண்மைதான், அது எளிதாக இருக்கலாம். ஆனால் அந்த மாத்திரைகளில் என்னென்ன ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன, அவை எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பது நமக்குத் தெரியாது. மேலும் அவற்றில் உள்ள சத்துக்களை நமது உடல் முழுமையாக உறிஞ்சிக் கொள்கிறதா என்பதும் சந்தேகமே. ஆனால் இந்த பொடியை நீங்களே உங்கள் கைகளால் சுத்தமான பொருட்களைக் கொண்டு தயாரிக்கிறீர்கள். இதில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாகத் தெரியும். இயற்கையான உணவுகளிலிருந்து பெறப்படும் சத்துக்களை நமது உடல் எளிதாகவும் முழுமையாகவும் ஏற்றுக்கொள்கிறது. இது உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற நமது முன்னோர்களின் தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. அதனால் சுலபமான வழியை தேடாமல் சிறந்த வழியை தேர்ந்தெடுங்கள். உங்கள் கண்களின் ஆரோக்கியம் உங்கள் கைகளில்தான் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்தும் பழக்கம் கண் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும். புகைப்பிடித்தல் கண் புரை மற்றும் மாகுலர் டிஜெனரேஷன் அபாயத்தை அதிகரிக்கிறது. எனவே இந்த பழக்கங்களை கைவிடுவது உங்கள் கண்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய நன்மையாகும். சூரிய ஒளியில் உள்ள தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து கண்களை பாதுகாக்க வெளியே செல்லும்போது தரமான சன் கிளாஸ் அணிவது அவசியம். இது உங்கள் கண்களை பாதுகாக்கும் ஒரு கவசம் போல செயல்படும். இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களுடன் நாம் பார்த்த இந்த அற்புத செய்முறையையும் பின்பற்றினால் உங்கள் பார்வை ஜீவிதா ஆன்டி தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த செய்முறையின் வெற்றிக் கதை என்பது அதை தொடர்ந்து பயன்படுத்துவதில்தான் அடங்கியுள்ளது. ஒரு நாள் சாப்பிட்டுவிட்டு மறுநாள் மறந்து விடுவது எந்த பலனையும் தராது. இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இரவு தூங்கச் செல்வதற்கு முன் பல் துலக்குவது போல இந்த பொடியை சாப்பிடுவதையும் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கண்ணாடி பாட்டிலை உங்கள் படுக்கைக்கு அருகில் வைத்துக்கொண்டால் மறக்காமல் இருக்க உதவும். உங்கள் உடல் உங்களுக்கு அனுப்பும் சமிக்ஞைகளை கவனியுங்கள். உங்கள் பார்வையில் ஏற்படும் நேர்மறையான மாற்றங்கள் இந்த பயணத்தை தொடர உங்களுக்கு மேலும் உந்துதலாக இருக்கும். ஆரோக்கியம் என்பது ஒரு இலக்கு அல்ல,
அது ஒரு தொடர்ச்சியான பயணம். அந்த பயணத்தில் இந்த மறக்கப்பட்ட செய்முறை உங்களுக்கு ஒரு சிறந்த துணையாக இருக்கும். நண்பர்களே, பார்த்தீங்களா? நமது சமையலறையில் இருக்கும் சாதாரண பொருட்கள் எவ்வளவு பெரிய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்றன என்று. நெல்லிக்காய், பாதாம், சோம்பு மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த அற்புத கலவை உங்கள் கண் பார்வைக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கும் சக்தி வாய்ந்தது. இது வெறும் பார்வையை கூர்மையாக்குவது மட்டுமல்லாமல், கண் சோர்வு, வறட்சி மற்றும் பல பிரச்சனைகளிலிருந்து உங்கள் கண்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாகும். இந்த செய்முறையை உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள். அதன் பலன்களை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். இந்த மறக்கப்பட்ட புதையலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்குங்கள். இந்த அற்புதமான செய்முறையை நீங்க முயற்சி செய்ய போறீங்களா? உங்க கண் ஆரோக்கியத்திற்காக நீங்க என்ன செய்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.